CPA சாக் பீஸ் அகாடமி ப்ரோ சேனல். இது கல்வி உளவியல் பாடத்திற்கான வீடியோவாகும். அடுத்த PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது PGTRB எக்ஸாம் 2026 கல்வி உளவியல் பாடத்திற்கான வீடியோவாகும். இது வாட்ஸ்அப் மூலம் நடைபெறும் கோச்சிங்க்கான வீடியோ. இதில் ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் எஜுகேஷன் என்ற தலைப்பின் கீழ் விளக்கப்பட உள்ளது. இது யூனிட் 1, கிளாஸ் நம்பர் 9. இந்த பயிற்சியானது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் நடைபெறுகிறது. இதனுடைய வீடியோக்களானது நமது யூடியூப் சேனலில் வெளியாகும். அதனுடைய மெட்டீரியல்கள் அனைத்தும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்பட்டு அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு தேர்வு பயிற்சியானது நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த பயிற்சியில் நீங்களும் பங்கு பெற விரும்பினால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு சேர்ந்து பயிற்சி பெறுங்கள். அடுத்த PGTRBயில் உங்களது ஆசிரியர் கனவு நிச்சயம் நிறைவேறும். இந்த வீடியோவில் நாம் கல்வியினுடைய வகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்றதனுடைய அந்த வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் இதனுடைய மூணுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முறையான கல்வி, முறைசாரா கல்வி, ஒழுங்குமுறையற்ற கல்வி அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த கல்வி வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இப்போ முதல்ல கல்வினா என்னன்றதை முதல்ல வரியில் பார்க்குறோம். கல்வினா கற்றல் செயல்முறை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. கல்வி என்பது ஒரு கற்றல் செயல்முறை. விவாதம், கற்பித்தல் மற்றும் பலவற்றின் மூலம் ஒரு குழுவின் திறன்கள், அறிவு போன்றவை மற்றவர்களுக்கு மாற்றப்படுகின்றன. அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் குழுவாக உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு விவாதம், கற்பித்தல் இன்னும் பல விஷயங்கள் மூலமாக அந்த குழுவிற்கு திறன்களையும் அறிவையும் மாற்றப்படுவது தான் கல்வி அப்படின்னு இந்த பக்கத்தில் விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னும் கல்வியை பற்றி இன்னும் சில பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். கல்வி மீண்டும் மீண்டும் கல்வியாளர்களின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெறுகிறது. கல்வியானது ஒரே நாளில் நடைபெற்று முடிஞ்சிடாது. மீண்டும் மீண்டும் அவர்கள் மூலமாக அவர்களுடைய வழிகாட்டுதல் கீழே நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கல்வி. ஆனால் கற்பவர் நமக்கும் கல்வி கற்பிக்கலாம். அதை படிச்சுட்டு அவங்களும் மற்றவங்களுக்கு கற்பிக்கலாம் அப்படின்றது தான் கல்வி என்று சொல்லப்படுது. எந்த ஒரு தனிநபரின் வாழ்க்கையிலும் கல்வி ஒரு முழுமையான மற்றும் குறிப்பிடத்தக்க பகுதியாகும். யாராக இருந்தாலும் இந்த கல்வின்றது அவங்க வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாகத்தான் இருக்கும், ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒருவர் முன்னேறணும்னு நினச்சாலும் சரி, முன்னேறணும்னு நினைக்கலனாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த கல்வி என்பது மிக முக்கியமான பார்ட்டாக கருதப்படுகிறது. ஸோ கல்வினா என்னன்றதை பற்றி தான் இந்த 4 பாயிண்ட்ஸில் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த கல்வியினுடைய வகைகளை பார்த்தோம்னா, முறையான கல்வி, முறைசாரா கல்வி, ஒழுங்குமுறையற்ற கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல்னு 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த கல்வியில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, முறையான கல்வி, ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையான கல்வினா என்ன அப்படின்னு பாருங்கள். முறையான கல்வி ஒரு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வருகிறது. அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அதான் கட்டமைக்கப்பட்ட ஒரு சூழலில் வருவது தான் முறையான கல்வின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்கூலில் போய் சேரணும், அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நம்ம கற்றுக்கிறணும். இதுதான் முறையான கல்வி. அது ஒரு கட்டமைக்கப்பட்ட சூழலில் தான் அது நடக்கும். அதன் வெளிப்படையான நோக்கம் மாணவர்களுக்கு கற்பிப்பதாகும். ஸோ இந்த முறையான கல்வியினுடைய நோக்கமே என்னென்னா, மாணவர்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்றதான் முறையான ஒரு விஷயமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, வழக்கமாக முறையான கல்வி ஒரு பள்ளி சூழலில் நடைபெறுகிறது.
ஸோ ஸ்கூலில் தான் இது நடக்கும். அதுதான் முறையான கல்வின்னு சொல்கிறாங்க. பல மாணவர்களின் வகுப்பறைகள் பயிற்சி பெற்ற சான்றளிக்கப்பட்ட ஆசிரியருடன் சேர்ந்து கற்கின்றன. ஸோ பல மாணவர்கள் அந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள்கிட்ட இருந்து கற்றுக்குருவாங்க. ஸோ அங்கே தான் அந்த கற்றல்ன்ற நிகழ்வு நடைபெறுகிறது. இப்போ முறையான கல்வி என்பது தனிப்பட்ட கல்வி வாரியங்களால் அமைக்கப்பட்ட, அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக அமைக்கப்பட்ட கட்டமைப்பின் கீழ் செயல்படும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் நடைபெறுகிறது. அதுதான் முறையான கல்வின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த முறையான கல்வி பெயர் குறிப்பிடுவது போல முறையான வழிகாட்டுதல்கள் வகுக்கப்படுவதால், ஸோ அந்த முறையான கல்வின்ற வார்த்தையிலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். இந்த முறையான கல்வியில் தான் முறையான வழிகாட்டுதல்கள் வகுக்கப்படுவதால் இயற்கையில் மிகவும் கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கையாகவே சிஸ்டமேட்டிக்காக அது அமைஞ்சிரும் அப்படின்றாங்க. மேலும் மாணவர்கள் இந்த வழிகாட்டுதல்களின் கீழ் வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதலின் கீழே தான் மாணவர்கள் செயல்படணும் அப்படின்றது தான் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஸோ கல்வி என்பது ஒரு நபரின் கல்வி, உளவியல், ஆன்மீகம் மற்றும் உடல் திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. ஸோ ஒரு நபரினுடைய கல்வி என்ன பண்ணுதுன்னா, அவரோட உளவியலையும் ஆன்மீகத்தையும் உடல் திறன்களையும் வளர்க்கிறதுல கவனம் செலுத்துவதாக சொல்லப்படுது. அதுதான் கல்வி என்று கூறப்படுகிறது. ஸோ இப்போ படிக்காதவர் வாழ்க்கையில் பல சிரமங்களை எதிர்கொள்கிறார். படிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேறுறது கஷ்டமாக இருக்கும். பல சிரமங்களுக்கு ஆளாவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கல்விக்கு விவரக்குறிப்புகள் அல்லது எல்லைகள் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. ஸோ கல்விக்கு இதுதான் எண்டிங் பாயிண்ட்டுன்றது கிடையாது, எல்லைகள் கிடையாது. அதுக்கு இப்படி தான் போகணுன்ற விவரக்குறிப்புகளும் கிடையாது. அதுக்கு தனித்தனியாலாம் ஒதுக்கப்படவில்லை. இந்த முறையான கல்வி பொதுவாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால், ஏன்னா இந்த முறையான கல்வின்றது படித்த ஆசிரியர்களால் தான் நடத்தப்படணும். அப்படிப்பட்ட ஆசிரியர்களால் ஒரு பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் அல்லது கல்வி அல்லது வர்த்தக திறன்களில் முறையான முறையில் வழங்கப்படுகிறது. ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக வழங்கப்படுவது அப்படின்னு சுருக்கமாக மைண்டில் வச்சுக்கோங்க. இது சில விதிகள் மற்றும் ஒழுங்குமுறையின் கீழ் வழங்கப்படுகிறது. இதுக்குன்னு தனிப்பட்ட சட்டங்கள் இருக்குது. அதன் கீழே தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் முறையான கல்வியை பற்றிய விஷயங்கள். இந்த முறையான கல்வியினுடைய நன்மைகள் அல்லது சாதகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதக பாதகங்கள்னு சொல்லுவோம், நன்மை மற்றும் தீமைகள்னு. இதனுடைய நன்மைகள் என்ன? முறையான கல்வியினுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல் பாயிண்ட் பாருங்கள், மாணவர்களின் தொழில்நுட்ப திறன்களை நோக்கி வேலை செய்கிறது. ஸோ அந்த மாணவர்களுடைய தொழில்நுட்ப திறன் அது டெவலப் ஆகணும் அப்படின்றத நோக்கி தான் இந்த முறையான கல்வி செயல்படுகிறது. தொழில்நுட்ப திறன்னா என்னென்னா, அவங்கள ஒரு டெக்னாலஜிக்கலாக உருவாக்கணும் அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு பொதுவான இலக்கை அடைய மாணவர்களை ஒழுங்குபடுத்த சரியான அட்டவணை உதவுகிறது. இதில் ஒரு டைம் டேபிள் படி தான் இந்த ஸ்கூலானது நடக்கும். அப்போ இந்த ஏஜில் இந்த கல்வியை அவங்க பெற்றிருக்கணும் அப்படின்னு ஒரு அட்டவணை பயன்படுத்தி இந்த முறையான கல்வியானது வழங்குறதுனால அவங்க அந்த டயத்தில் அடைய வேண்டிய உயர்வை அடைந்து விடுவார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, குழு பணி, குரூப்பாக சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள் மற்றும் சமூக தொடர்பு திறன்கள் வளர்கின்றன. இந்த சொசைட்டியில் எப்படி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பழகணும், தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயங்களையும் இந்த முறையான கல்வி மூலம்தான் வழங்க முடியும். அது இதில் இருக்கக்கூடிய நன்மைகளாக பார்க்கப்படுகின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த முறையான கல்வியினுடைய பாதகங்கள்னு சொல்லக்கூடிய தீமைகளை பற்றி பார்க்குறோம். இந்த முறையான கல்வியில் என்ன தீமைகள் இருந்துரும்னு நம்ம நினச்சிக்கிருப்போம். ஆனால் அதில் பாருங்கள், ஒவ்வொரு மாணவருக்கும் வெவ்வேறு திறன்கள் உள்ளன. இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா 30 பேருக்கும் 30 திறன்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனி திறன்கள் உள்ளன. மற்றும் அனைவரையும் ஒன்றாக வைத்திருப்பது
பாடநெறி மாணவர்களுக்கு பாதகமான பாடமாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அத்தனை வித்தியாசமான திறன்கள் வச்சுருக்கிற பசங்களுக்கு ஒரே மாதிரியான பாடத்தை தான் நம்ம நடத்துகிறோம். ஸோ ஒருத்தனுக்கு புரியும், ஒருத்தனுக்கு புரியாது, ஒருத்தனுக்கு தேவைப்படும், ஒருத்தனுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடநெறி மாணவர்களுக்கு பாதகமான பாடமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருந்து கிடைக்கிற விஷயங்கள் அந்த மாணவர்களை நல்ல வழியிலையும் கொண்டு போகலாம், தீய வழியிலும் கொண்டு போகலாம். வழக்கமாக குறிப்பிட்டதாக இருக்க வேண்டும். அதாவது இந்த பாடங்களானது அவங்களுக்கு தேவையானதாக இருக்கணும். அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் தேவையானதாக இருக்காது இந்த முறையான கல்வி. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். செலவுகள் மற்றும் பயன்படுத்தப்படும் வளங்கள் நீண்ட காலத்திற்கு மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும். இந்த முறையான கல்வியில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் அதிகமாக இருக்கும். அதுவும் ரொம்ப காலத்துக்கு படிக்க வேண்டியது இருக்கும். அதனால் நிறைய செலவாகும் அப்படின்றது தான் பாதகமான விஷயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்போ முறையான கல்வியின் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். முறையான கல்விக்குன்னு சில பண்புகள் இருக்கும். அவைகள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல் பண்பு சம்பந்தப்பட்ட பள்ளிகள் அல்லது நிறுவனங்கள். அதுக்குன்னு பள்ளிகள் இருக்கும், நிறுவனங்கள் இருக்கும். அப்புறம் காலக்கெடுவுக்குள் இத்தனை வருஷத்தில் இந்த கல்வியானது வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது முறையான கல்வியில் தான் இருக்கும். 5வது படிக்க வேண்டிய வயசில் 5வது படிக்க வச்சிடணுன்றது தான் முறையான கல்வி. எப்போ வேணும்னாலும் படிச்சுக்கலான்னு இதில் இருக்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா பாடத்திட்டம் மற்றும் பாடம் சார்ந்தது. இதில் பார்த்திங்கன்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிலபஸை சார்ந்து தான் இந்த ஏஜில் இந்த சிலபஸை இவங்க படிச்சிருக்கணும் அப்படின்றது முறையான கல்வியினுடைய பண்புகளில் ஒன்று. அடுத்து சான்றிதழ்கள் மற்றும் பட்டங்கள் வழங்குவது. இந்த பாடங்களை படிச்சுட்டு வர்றவங்களுக்கு இந்த பட்டங்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிஎட் படிக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு பட்டம், எம்ஏ படிக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு பட்டம். ஸோ சான்றிதழ்களும் பட்டங்களும் வழங்குவது இதனுடைய முக்கிய பண்புகளாக கருதப்படுகிறது. இதுதான் முறையான கல்வியினுடைய பண்புகள், முறையான கல்வியினுடைய பயன்கள், அதனுடைய தீமைகள், இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முறைசாரா கல்வி பற்றி பார்க்க போகிறோம். முறைசாரா கல்வி. முறைசாரா கல்வி என்பது உங்கள் சொந்த ஆர்வத்தின் எதையும் கற்றுக்கொள்வது. அதுதான் முறைசாரா கல்வி. உங்களுக்கு விருப்பம் இருக்கிற படிப்பை வேண்டிய இடத்துல வேண்டிய நேரத்தில் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுதான் முறைசாரா கல்வி. முறையான கல்வினா இந்த வருஷத்தில் இந்த படிப்பை நீங்கள் படிச்சிடணும் அப்படின்னு வரைமுறைப்படுத்தி வச்சுருப்பாங்க. முறைசாரா கல்வியில் அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ சொந்த ஆர்வத்தில் நீங்கள் எதை வேணும்னாலும் கற்றுக்கலாம் அப்படின்றது தான் முறைசாரா கல்வின்னு இங்கே சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக மக்கள் ஒரு நூலகம் அல்லது கல்வி வலைத்தளத்திலிருந்து பல புத்தகங்களை படிப்பதன் மூலம் முறைசாரா கல்வியை வழங்க முடியும். ஸோ ஆன்லைன்லேருந்தே படிச்சுக்கலாம், அல்லது வெப்சைட்லேருந்து படிச்சுக்கலாம், யூடியூப் மூலமாக படிச்சுக்கலாம். எதுலேருந்து வேணும்னாலும் ஆன்லைன் மூலமாக படித்தாங்கன்னா அந்தது எந்த கல்வியில் வரும்னா முறைசாரா கல்வியில் வழங்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ இந்த முறைசாரா கல்வி என்பது பல வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் ஒருவர் பெறும் அறிவு வகையாகும். அவங்க வாழுகின்ற பொழுதில் அவங்களா அறிஞ்சிக்கிறக்கூடிய ஒரு அறிவைத்தான் அல்லது பெற்றுக்கிறக்கூடிய ஒரு அறிவைத்தான் முறைசாரா கல்வியில் சொல்கிறாங்க. இப்போ உயிர் வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கியமான தனிப்பட்ட வாழ்க்கை தேவையான திறன்கள் இந்த வகையின் கீழ் வருகின்றன. இப்போ ஒருத்தர் இந்த தொழிலை செஞ்சு நம்ம முன்னேறிடுவோம்னு நினச்சி அதுக்கேற்ற படிப்பு எங்கே கிடைக்குதோ அதை போய் படித்தாருன்னா, அவருக்கு கிடைக்கிற வேண்டிய நேரத்தில் போய் படிக்கிறாருன்னா அது முறைசாரா கல்வியில் வரும். ஸோ அவங்க வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒரு கல்வியை தேடி போய் அவங்களா படிக்கிறாங்கன்னா, அதுவும் தேவையான நேரத்தில் அவங்க இஷ்டத்துக்கு படிக்கிறாங்கன்னா அது ஒரு முறைசாரா கல்வி என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த முறைசாரா கல்வி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய நன்மைகளையும் பார்க்குறோம்.
ஏன்னா ஏற்கனவே முறையான கல்வியினுடைய நன்மைகள் தீமைகள் பார்த்தோம், சாதக பாதகங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முறைசாரா கல்வி இப்படி படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்குறோம். இந்த கல்வியை பெறுவதற்கான செலவு இல்லாத மற்றும் இயற்கையான அமைப்பு அப்படின்றாங்க. இது ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, செலவு கம்மியாக இருக்கும் இந்த முறைசாரா கல்வியானது. அடுத்து பார்த்திங்கன்னா, நேர அழுத்தம், டைம் ப்ரெஷர் இருக்காது மற்றும் எல்லைகள் இல்லை. இதுக்குன்னு ஒரு எல்லைப்பாடு கிடையாது, இத்தனை வருஷத்தில் தான் முடிக்கணுன்றது கிடையாது. ஸோ எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்காது. அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, கல்வியை பெறுவதற்கான விருப்பமான ஆதாரங்களை ஒருவர் தேர்வு செய்யலாம். அவங்களுக்கு எது விருப்பமோ அந்த கல்வியை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு இதில் நிறைய சான்சஸ் கிடைக்குது. தனக்கு என்ன தேவையோ அந்த படிப்பை அவங்க விரும்பி படிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த கல்வி முறையில் மட்டும்தான் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட நம்ம கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுகளை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். ஏன்னா நம்மளுக்கு இதனுடைய நன்மைகள், தீமைகள், கூற்று, காரணம் இந்த மாதிரியான கேள்விகளாக இதை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை ஒரு முறைக்கு 2 தடவை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அதனுடைய பாதகங்கள்னு சொல்லக்கூடிய தீமைகள். இந்த முறைசாரா கல்வியினால் கிடைக்கக்கூடிய தீமைகள் என்ன, அல்லது நடக்கக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தீமைகள்னு எடுக்க முடியாது, பாதகங்கள்னு அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ என்ன கெடுதல் நடந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவை பெறுவதற்கான நம்பகமான ஆதாரங்கள் இல்லை. இந்த படிப்புகள் மூலமாக அல்லது இப்படி கிடைக்கிற இந்த கல்வியின் மூலமாக முழு அறிவு பெற்றுவிட முடியுமா, அதற்கான ஆதாரங்கள் இந்த முறையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முறையான கல்விக்கு போய் படிக்கிற பொழுது முழு அறிவு பெறுவதற்கு கஷ்டம். அதே இது முறைசாரா கல்வியாக இருந்துச்சுன்னா முழு அறிவை பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு பாதகமான சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு நபர் அனைத்து வகையான தவறான தகவல்களுக்கு இரையாகலாம். இப்போ ஒருத்தரே எல்லா விதமானதையும் படிக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அதில் சில தவறான வகைகளும் இருக்கும், அல்லது தவறான தகவல்களும் இருக்கும். அதை பெறுவதற்கும் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஒருத்தர் ஒரே ஒரு படிப்பு படிச்சுட்டு போகிறாருன்னா, அது முறையான கல்வியில் போகிறாருன்னா அதில் அது நடக்கிறது கஷ்டம். ஆனால் பல வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதில் பல தகவல்கள் தவறானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, தொழில்முறை பயிற்சியாளர்கள் இல்லாதது திறமையற்ற கற்றல் நடைமுறைகளுக்கு வழிவகுக்கும். இந்த படிப்பை சொல்லி கொடுக்குறவங்க இந்த முறைசாரா கல்வியை கொடுக்குறவங்களாக இருந்தாங்கன்னா, அதுக்குன்னு பயிற்சி பெறாதவங்க இந்த இதை சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்களால ஒரு கற்றலானது திறமையான கற்றலாக அவங்களுக்கு கிடைக்காது. அது ஒரு திறமையற்ற கற்றலாக மாறிவிடும். ஏன்னா திறமையை வளர்ப்பதற்கு தான் கல்வி. அந்த கல்வியை கற்றறிந்திடாத ஒருத்தர் சொல்லித்தந்து அதன் மூலமாக முழுமையான அறிவை பெறுவது முடியாத ஒரு காரியம். அதனால் படித்தவங்க இதில் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முறைசாரா கல்வியினுடைய பண்புகளை பார்க்க போகிறோம். இந்த முறைசாரா கல்வியினுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இந்த வீட்டிலிருந்து கற்றுக்கொள்வது, கிட்டத்தட்ட கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸை தான் இதில் சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய நம்மளை சுற்றி நிறைய இடங்களில் கல்வி அறிவானது கொடுக்கப்படுது. அந்த இது வீட்டிலேருந்து கிடைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்வது. அடுத்து பார்த்திங்கன்னா, அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது. சில முறைசாரா கல்விகள் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, சுற்றுப்புறங்களிலிருந்து கற்றுக்கொள்வது. தன்னை சுற்றி என்ன இருக்குதோ அதிலிருந்து கற்றுக்கொள்வது முறைசாரா கல்வியில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா, சான்றிதழ்கள் மற்றும் பட்டங்கள் இல்லை. இதை சும்மா கற்றுக்கிறலாம். ஏன்னா இது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸை பற்றி நேரடியாக எடுத்துக்கிற முடியாது. அதனால தான் இதை லைட்டாக அதோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம். சான்றிதழ்களும் மற்றும் பட்டங்களும் இதில் கட்டாயம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் சும்மா படிச்சுக்கிறேன் அப்படின்னு கூட சில பேர் படிச்சுக்கிடுவாங்க. அதுவும் முறைசாரா கல்வியில் தான் வரும். இது வரைக்கும் நம்ம முறையான கல்வி பற்றியும் முறை சாரா கல்வி பற்றியும் பார்த்துட்டோம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முறையற்ற அதாவது ஒழுங்குமுறையற்ற கல்வி, நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ முறையான கல்வியை பற்றி பார்த்தோம், முறைசாரா கல்வி பார்த்தோம். இப்போ நம்ம முறைப்படியற்ற கல்வி அல்லது ஒழுங்குமுறையற்ற கல்வி அப்படின்னு சொல்லலாம். அதை நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இதில் பார்த்திங்கன்னா முறைசாரா கல்வின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தமிழ் படுத்துகிற பொழுது அது டிரான்ஸ்லேஷனில் அது அப்படி பிரிண்ட் ஆகிருக்கு. முறைசாரா கல்வின்ற வார்த்தையை நீங்கள் முறைப்படியற்ற கல்வின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த முறைப்படியற்ற கல்வி என்பது வயதான அல்லது வயது வந்தவர்களுக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் அடிப்படை கல்வியை உள்ளடக்கியது. அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், முதியோர் கல்வி அப்படின்னு கொடுப்பாங்க, அல்லது வேலை வெட்டி இல்லாமல் இருப்பவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு கல்வி அறிவை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கல்விக்கு பேர் தான் முறைப்படியற்ற கல்வி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முறைசாரா கல்வியில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் கூட வந்துடும். இது எந்த ஒரு முறையுமே இருக்காது. ஸோ அதனால தான் முறைப்படியற்ற கல்வின்னு இதை சொல்கிறாங்க. அதாவது அடிப்படை கல்வியை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சொல்லி கொடுப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எழுத்தறிவு, பிற அடிப்படை திறன்கள் அல்லது வேலை திறன்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர், அதாவது பள்ளியிலுக்கே வராதவர், இதில் அடங்கும் அப்படின்றாங்க. அதாவது எழுத்தறிவு, பிற அடிப்படை திறன்கள் அல்லது வேலை திறன்கள் ஏதோ ஒன்று, அது தொழில் கல்வியாக இருக்கலாம், அல்லது அடிப்படை கல்வியாக இருக்கலாம், அல்லது அடிப்படை திறனை வளர்க்கக்கூடிய கல்வியாக இருக்கலாம், எழுத்துக்களை பற்றி ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கலாம். அதை கற்றுக்கிறதுக்கு வர்ற அந்த ஒருத்தர் பள்ளிக்கு வராத ஒருத்தராக இருப்பார். ஆனால் இதெல்லாம் கற்றுக்கிறணும்னு நினச்சி அதை கற்றுக்கிடுவார். அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்விக்கு பேர் தான் ஒழுங்குமுறையற்ற கல்வி அல்லது முறைப்படியற்ற கல்வின்னு நம்ம எடுத்துக்கிறணும். இந்த பக்கத்துலையும் உங்களுக்கு முறைசாரா கல்வின்னு கொடுத்துருக்காங்க, அதை ஒழுங்குமுறையற்ற கல்வின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஒழுங்குமுறையற்ற கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட வேலையின் தேவைக்கேற்ப வடிவமைக்கப்பட்ட ஒன்றாகும். ஏதோ ஒரு வேலை இருக்குது, அந்த வேலைக்குன்னு சொல்லி ஒரு அனுபவம் பெற்று அதிலிருந்து அந்த வேலையை கற்றுக்கிட்டு ஒரு தொழிலாக அதை செய்வதற்காக அவர் போய் கற்றுக்கிறார் இல்லைங்களா, அதுதான் ஒரு முறைப்படியற்ற கல்வி அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு தனியாக பெரிய கோர்ஸ் எல்லாம் கிடையாது. அது ஒரு இடத்துக்கு போய் அந்த அனுபவத்தை வாங்கிக்கிட்டு அதன் மூலமாக முன்னேறுறது. ஸோ அந்த கல்வி. ஸோ வேலையின் தேவைக்கேற்ப இந்த வேலைக்கு இதை போய் படித்தா போதும் அப்படின்றது தான் இந்த கல்வி. இந்த கல்வியை மேலும் பிரதானப்படுத்த முறையான கட்டமைப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கல்வியை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். அப்போ தான் இந்த கல்வியை இன்னும் ஒரு டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு ஒழுங்குமுறையற்ற கல்வியாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவை பல்வேறு உடற்பயிற்சி திட்டங்கள், இப்போ பார்த்திங்கன்னா யோகா பண்ணுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் உடற்பயிற்சியை பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு விதமான கற்றல் தான். ஸோ இப்படி கற்றுக்கொள்ளுதல், நீச்சல் பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சிகளும் வழங்கப்படுது. அல்லது இது மாதிரியான பயிற்சிகள் நம்ம பெற்றுக்கிட்டோம்னா இது ஒரு ஒழுங்குமுறையற்ற அல்லது முறைப்படி இல்லாத ஒரு கல்வி என்று கூறப்படுகிறது. அதுவே பார்த்திங்கன்னா ஸ்கூல்லையே இருக்கும். என்ன மாதிரியானதுன்னா, இப்போ சாரணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மென்பொருள் கற்றல், சாஃப்ட்வேரை பற்றி கற்றுக்கிடுவாங்க. ஸோ மென்பொருள் கற்றல் போன்ற பல்வேறு தொழில் சம்பந்தமான கல்விகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இப்போ இந்த மென்பொருள் கற்றல்னு பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸுன்னு சொல்லக்கூடிய டேலி, அதுலேயே ஜாவா, இந்த மாதிரியானதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு பெரிய கட்டமைப்புலாம் இருக்காது, ஆனால் அதை சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான படிப்புகளுக்கு பேர் தான், அல்லது இந்த மாதிரியான கல்விக்கு பேர் தான் முறைப்படியற்ற கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையான பயிற்சி ஒரு தேவையாக கருதப்படுவதில்லை, மாறாக ஒரு திறமையாக கருதப்படுகிறது. இப்போ நான் டேலி படிச்சிருக்கேன், அல்லது நான் ஜாவா படிச்சிருக்கேன், அல்லது நான் ஒரு டைப்ரைட்டிங் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி
திறமையாக அதை பார்க்கப்படுது. ஸோ ஒரு திறமையை வளர்த்து கொள்வதற்காக வழங்கப்படக்கூடிய ஒரு கல்வின்னு கூட நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த ஒழுங்குமுறையற்ற கல்வியினுடைய பண்புகளை பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு பண்புகளில் நம்ம பண்பாக என்ன பார்க்குறோம்னா, திறந்த பல்கலைக்கழக பாடநெறி, ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திறந்த பல்கலைக்கழக பாடநெறி இதில் இருக்கும். முழு நேர அல்லது பகுதி நேர கற்றல் இருக்கும். இதோட பண்புகளாக பார்த்தோம்னா, ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடியதில் இவங்க படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சில பேர் பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் எம்ஏ படித்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எம்ஏ வச்சு அவங்களால வேலைக்கு போக முடியாது. அதே மாதிரி பிஏ படித்தேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அடிப்படை கல்வியை கொடுத்துட்டு, அதாவது அந்த அடிப்படை கல்வியும் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கு பயன்படாது. ஸோ அதனால் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறோன்றதுக்காக சில யூனிவர்சிட்டிகளில் இந்த படிப்பானது வழங்கப்படுது. இதுவும் பார்த்திங்கன்னா முழு நேரமாகவும் வழங்கப்படுது அல்லது பகுதி நேரமாகவும் கற்றுக்கிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கால அட்டவணை மற்றும் பாடத்திட்டம் சரி செய்யக்கூடியதாக இருக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கால அட்டவணை இருக்கலாம். வயது வரம்புன்றது இதில் இல்லவே இல்லை. எந்த வயதினரும் இந்த கல்வியில் கற்றுக்கொள்ளலாம். இதுதான் இந்த ஒழுங்குமுறையற்ற கல்வியினுடைய பண்புகள் என்று சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, முறையான கல்வி பற்றி பார்த்தோம், முறைசாரா கல்வி பற்றி பார்த்தோம், ஒழுங்குமுறையற்ற கல்வி பற்றி பார்த்தோம். ஒவ்வொன்றிலையும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சேர்க்கை, அதாவது பதிவு. இந்த பள்ளி மாணவர்களுடைய சேர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். தேக்கம், உங்களுக்கு தெரியும், ஸ்டாக்னேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சேர்க்கை அல்லது பதிவு அப்படின்றது என்னென்னா என்ரோல்மெண்ட். ஸ்கூலில் சேர்க்கை எப்படி நடக்குதுன்றது பற்றியும், அதில் தேக்கம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஆசிரியராக இருக்கிறனால உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தேக்கம் நடக்கும். தேக்கம்ன்றது என்னென்னா, ஃபெயில் ஆகி வச்சுருவோம். இப்போ 5ஆவதுலேருந்து 6ஆவதுக்கு போகாமல் 5ஆவதுலேயே வச்சுருவாங்க அந்த காலத்திலலாம், சரியாக படிப்பு வரல அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்கிடுவாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அப்படியே வைக்கப்படுவார்கள். அவங்க தான் தேக்கம் அடைபவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா, இடைநிற்றல், ட்ராப் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைநிற்றல், பள்ளியே வேணாம், படிப்பே வேணான்னு இடையிலேயே படிப்பை விட்டுருவாங்க. அவங்களுக்கு பேர் தான் ட்ராப் அவுட்ஸ். ஸோ நம்ம இந்த பக்கத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன், ட்ராப் அவுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சேர்க்கை, தேக்கம், இடைநிற்றல், இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயங்களில் முதல்ல பார்க்க போகிறது சேர்க்கை அல்லது பதிவு அல்லது என்ரோல்மெண்ட். ஒவ்வொரு பள்ளியிலும் எப்படி சேர்க்கை நம்ம நாட்டில் இருக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கல்வி சேர்க்கையில், இந்த படிப்பதற்காக சேர்க்கை நடைபெறும். இந்த கல்வி சேர்க்கையில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப மட்டத்தில் உலகளாவிய சேர்க்கையை அடைந்துள்ளது. அதாவது ஆரம்ப மட்டத்தில் உலகளாவிய சேர்க்கையை அடைந்துள்ளது. இந்த உலகளாவியன்றதுனா அதிகபட்ச. ஆரம்ப மட்டம்ன்றது என்னென்னா, ஆரம்ப கல்வின்னு எடுத்துக்கலாம். 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க நிறைய சேர்றாங்க. 1ஆவது கட்டாயம் சேர்த்துருவாங்க, 5ஆவது வரைக்கும் படிச்சிருவாங்க, அடுத்து 10ஆவது வரைக்கும் படிப்பாங்க, அதோடு நின்றுவாங்க. அல்லது 12ஆவது வரைக்கும் படிப்பாங்க, அதோடு நின்றுவாங்க. அல்லது காலேஜ் பாதி படிப்பாங்க, நிற்பாங்க. இப்படிலாம் நடக்கும். ஸோ ஆரம்ப மட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்தியாவை பொறுத்தளவு நல்ல சேர்க்கையெல்லாம் நடக்குது, அதிகமான சேர்க்கை தான் நடக்குது. ஆனால் இடைநிலை கல்வின்னு சொல்லக்கூடிய அந்த +2 வரைக்கும் மற்றும் உயர்கல்வி மட்டங்களில், அதாவது காலேஜு, யூனிவர்சிட்டி அப்படின்ற அந்த மட்டங்களில் சவால்கள் உள்ளன. தற்போதைய சேர்க்கை புள்ளி விவரங்களை பற்றி வச்சு தான் இந்த விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இந்த பயிற்சியில் சேர விரும்பினால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. நன்றி.